அரசு மருத்துவக் கல்லூரியில் 1500 பணியிடங்களை உருவாக்க வேண்டும். மத்திய அரசிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். சங்கரராமன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக நீதிமன்றத்தில் புகார். பாதுகாப்பு அளிக்க தலைமை நீதிபதி உத்தரவு. எல்பிஜி ஆலையில் தீயணைப்பு ஒத்திகை. மெய்சிலிர்க்கும் பணியில் தொழிலாளர்கள். கருவடிக்குப்பத்தில் நடுநிலைப் பள்ளி அமைக்க வேண்டும். கல்வி அமைச்சருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனு. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1500 பணியிடங்களை உருவாக்கிட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் முதல்வர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி 2 நாட்கள் தங்கி மத்திய அமைச்சர்களை சந்தித்து புதுச்சேரியின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை மேற்கொண்டார். இதில் நேற்று மாலை சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாதை சந்தித்த முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 1500 பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்காக கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கபில் சிபலை சந்தித்து உயர்கல்விக்கான பல்வேறு திட்டங்களுக்கு 82 கோடி ரூபாய் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். அடுத்து உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் KV தாமஸை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியின் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தயாராகும் சர்க்கரையை வெளிச்சந்தையில் விற்பதற்கான அனுமதியை மத்திய அரசிடம் கோரினார். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் மறு விசாரணை கோரிய சங்கரராமன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று ரகு, அப்பு, சுந்தரேஷ் ஐயர் உட்பட 7 பேர் மட்டுமே ஆஜரானார்கள். இதனையடுத்து சங்கரராமன் கொலை வழக்கின் விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு தலைமை நீதிபதி முருகன் ஒத்திவைத்தார். இது பற்றி அரசு சிறப்பு வழக்கறிஞர் தேவதாஸ் கூறுகையில், இன்று சென்னையிலிருந்து அந்த பத்மா அவர்களுடைய சங்கராமனுடைய மனைவி பத்மா தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்திலிருந்து மணிகண்ட வரதன் என்ற வழக்கறிஞர் அவங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார். அதுக்கு அரசு தரப்பிலேயும் பதில் விவாதம், மற்ற குற்றவாளிகள் தரப்பு விவாதங்களும் நீதிபதி அவர்கள் கேட்டுவிட்டு இந்த மனுவை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார்கள். சங்கரராமன் கொலை வழக்கை தொடர்ந்து அவரது மனைவி பத்மா கோரிய மறு விசாரணை வழக்கை நீதிபதி எடுத்துக்கொண்டார். ஆனால் இன்றைய விசாரணைக்கும் பத்மா வரவில்லை. இது பற்றி நீதிபதி கேட்டதற்கு பத்மா மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக அவர்கள் வரவில்லை என்றும் நீதிபதி பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டால் திங்கட்கிழமை ஆஜர்படுத்துவதாக பத்மா தரப்பு வழக்கறிஞர் மணிகண்டவரதன் தெரிவித்தார். இதனையடுத்து பத்மா குடும்பத்தாருக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி முருகன் மறு விசாரணை வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் மணிகண்டவரதன் கூறுகையில், சங்கரராமன் கொலை வழக்கில் அவருடைய மனைவி பத்மா தாக்கல் செய்த 2 மனுக்கள் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஒரு மனுவில் அவங்க தன்னை சிபிசிஐடி காவல்துறையினரும் மற்றும் கூலிப்படையினரும் மிரட்டுவதாக கூறி காவல்துறை பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க. அந்த மனுவும் மற்றொரு மனுவும் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதுபோக அவங்க சாட்சிகளை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்றும் ஹாஸ்டைல் விட்னஸஸை மீண்டும் நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்காங்க. அது குறித்து நீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளது. நாங்கள் மனுதாரரிடம் கலந்து ஆலோசித்து திங்கட்கிழமை எங்கள் தரப்பு பதிலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உள்ளோம். உயிருக்கு அச்சுறுத்தல் காரணமாக தான் அவரால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை. நீதிபதி இன்று மீண்டும் எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார். அதாவது திங்கட்கிழமை அன்று காவல்துறை பாதுகாப்பு அளிப்பதாக உறுதி அளித்துள்ளார். திங்கட்கிழமை கோர்ட்டுக்கு வர்றது அவங்களுடைய பாதுகாப்பை பொறுத்து உள்ளது. காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராவார். திருக்காஞ்சியில் இந்தியன் ஆயில் கழகம் சார்பில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சியில் புதுச்சேரி இந்தியன் ஆயில் கழகம் LPG ஆலையில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை மாவட்ட ஆட்சியாளர், தொழிற்சாலை ஆய்வாளர், தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது ஆலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தீயணைப்பில் ஈடுபட்டு ஆலையில் உள்ள பாதுகாப்பு சாதனங்களை இயக்கினர். தீயை அணைக்கும் குழு, தீ அணைப்பிற்கு உதவும் குழு, பாதுகாப்பு குழு என்று 3 குழுக்களாக பிரிந்து ஆலையின் தொழிலாளர்கள் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த சிறப்பு பயிற்சியின் மூலம் ஆலையின் பாதுகாப்பு நல்ல முறையில் எடுத்துக்காட்டப்பட்டது.
தொழிற்சாலைகளின் ஆய்வாளர் தாண்டவமூர்த்தி, துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர், வருவாய் அதிகாரி முனுசாமி, வருவாய் ஆய்வாளர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது. முடிவில் ஆலை மேலாளர் அபிமன்யு ராஜாராமன் நன்றி கூறினார். கருவடிக்குப்பத்தில் தெருக்குப்பைகள் கொட்டுவதை நிறுத்தக் கோரியும் அரசு நடுநிலைப் பள்ளி அமைக்க கோரியும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கல்வி அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். கருவடிக்குப்பத்தில் நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வரும் தெருக்குப்பைகளால் கிராமம் முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் மக்கள் கொடிய நோய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். இப்பகுதியில் மிக பெரும் சுகாதார கேடு ஏற்படுவதோடு முந்திரி விவசாயமும் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடர்பாக பல போராட்டங்களை நடத்தியுள்ளது. குப்பை கொட்டப்படுவது நிறுத்தப்படும் என அரசு உறுதியளித்திருந்தும் இதுவரை நிறுத்தவில்லை. எனவே கருவடிக்குப்பத்தில் குப்பைகள் கொட்டப்படுவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் என கோரி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து கல்வி அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. கருவடிக்குப்பம் ஆரம்ப பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பதவி உயர்வு பெறாமல் மிக நெருக்கடியான சுகாதாரமற்ற சூழலில் நடந்து வருகின்றது. 8000 மக்கள் தொகை கொண்ட மக்கள் வசிப்பதற்கு ஒரே ஒரு ஆரம்ப பள்ளி மட்டுமே, அதுவும் சுற்றுப்புற சுகாதாரமின்றி இயங்கி வருவது வருந்தத்தக்கதாகும். உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலம் கருவடிக்குப்பத்தில் உள்ளது. அந்த இடத்தில் கருவடிக்குப்பத்திற்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய நடுநிலைப் பள்ளியும் இளைஞர்களிடையே தன்னம்பிக்கை, ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக விளையாட்டு திடலும் அமைத்து தர வேண்டுமெனவும் அமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது. கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமையில் நிர்வாகிகள் சுப்பையா, செல்வம், அப்துல், தியாகி தேவராசு, கனகராஜ், பெரியசாமி, ஆறுமுகம் ஆகியோர் மனுவை அளித்தனர். புதுக்குப்பம் கடற்கரையில் பாதுகாக்கப்பட்ட ஆமை குஞ்சுகளை வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் கடலுக்குள் அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் பூரணாங்குப்பத்தை அடுத்துள்ள புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஆமைகள் அடிக்கடி முட்டைகளை இட்டு வருகிறது. இதனை சிலர் திருடி செல்வதும் நாய் நரிகள் தின்று விடுவதும் தொடர்ந்ததால் மீனவ இளைஞர்களுடன் வனத்துறை இணைந்து முட்டைகளை எடுத்து பாதுகாப்பான இடத்தில் வைத்து செயற்கை முறையில் பொறிக்க நடவடிக்கை எடுத்தனர். இதன் பயனாக 1300 முட்டைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவர துவங்கிவிட்டன. இவற்றை பாதுகாத்து வரும் வனத்துறையினர் தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப கடலுக்குள் அனுப்பி வருகின்றனர். இதில் ஆலிவ் என்ற அரிய வகை ஆமை குஞ்சுகளை வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் புதுக்குப்பம் கடற்கரைக்கு சென்று கடலுக்குள் அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வனத்துறை பாதுகாவலர் அனில்குமார், கால்நடை மருத்துவர் டாக்டர் குமரன் மற்றும் மீனவ இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க புதுச்சேரியில் சிறப்பு நீதிமன்றம் தேவை. மத்திய அரசிடம் அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தல். வாகனம் நிறுத்தும் இடமாக மாறும் பழைய சிறைச்சாலை, கட்டிடம் சீரமைக்கும் பணி தீவிரம். வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க புதுச்சேரியில் சிறப்பு நீதிமன்றம் தேவை என மத்திய அரசை அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தியுள்ளார். அட்டவணை இன மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வன்கொடுமை சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராயும் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய புதுச்சேரியின் நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, புதுச்சேரியில் 2001ஆம் ஆண்டின் கணக்கெடுப்புப்படி 9,74,000 மக்கள் தொகையில் ஆதிதிராவிடர்கள் 1,57,000 பேர் என்றும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989இல் சில சட்ட திருத்தங்களை செய்ய புதுச்சேரி அரசு விரும்புகிறது என்றும் கூறினார். இதன்படி தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு பிரிவை வலுப்படுத்தவும் செயல்படுத்தவும் ஒரு சிறப்பு காவல் நிலையம் மற்றும் தனிச்சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜவேலு வலியுறுத்தி பேசினார். புதுச்சேரியில் பழங்குடியின மக்கள் வசித்தாலும் குடியரசுத் தலைவரால் அவர்களுக்கான அங்கீகாரம் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனை பரிசீலித்து விரைவில் ஆணையிட வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜவேலு பேசியுள்ளார். நேரு வீதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பழைய சிறைச்சாலை வாகனம் நிறுத்துமிடமாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நேரு வீதியில் கட்டுறுதியுடன் பலரையும் அச்சுறுத்தி வந்த பிரெஞ்சு கட்டிடம் பழைய சிறைச்சாலை. ஒரு காலத்தில் எட்டி பார்க்கவே முடியாத இக்கட்டிடம் இன்று வாகனம் நிறுத்தும் இடமாக மாற்றப்பட்டு வருகிறது. நேரு வீதியில் நிலவும் வாகன நெரிசலை தவிர்க்கவும் விதமாக
பழைய சிறைச்சாலை வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. இப்பணியினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். 150 ஆண்டுகள் பழமை மிக்க இக்கட்டிடம் 2008ஆம் ஆண்டு முதல் பூட்டியே கிடந்தது. இங்கு இரவு பகலாக பொதுப்பணித்துறையினர் தீவிரமாக பணியாற்றி வாகன நிறுத்தத்திற்கு ஏதுவாக சீரமைப்பு செய்து வருகின்றனர். இன்னும் 10 நாட்களில் சீரமைப்பு பணி முடியும் என ஆய்வின் போது அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டது. நேரு வீதியில் தற்போது மாலை நேரத்தில் 167 கார்கள், 1200 மோட்டார் சைக்கிள்கள், 500 சைக்கிள்கள், 30 ஆட்டோக்கள் நிறுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் வாகன நிறுத்துமிடம் தயாரானால் உள்ளே செல்வதுடன் போக்குவரத்து நெரிசலும் குறையும் என்று அமைச்சரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேரு வீதி வழியாக வாகனம் நிறுத்துமிடம் செல்லும் வாகனங்கள் கொசக்கடை வீதி வழியாக வெளியே செல்வதற்காக சிறைச்சாலை பின்சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிரமமின்றி வாகனம் நிறுத்தவும் எடுத்துச் செல்லவும் முடியும். அமைச்சரின் இந்த ஆய்வின் போது எம்எல்ஏக்கள் லட்சுமி நாராயணன், நேரு, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், நகராட்சி ஆணையர் அழகிரி, சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த், எஸ்பிக்கள் சிவதாசன், ராமராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.